ஹீரோயின் இது முடிக்க நம்ம பர்ஃபெக்ட் மேரேஜ் ரிவெஞ்சில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி ஈசெட் ப்ரெஸ்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருந்தான்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்னென்னா, யூரா இப்போ வேறு ஒரு பையன் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சின்னதை கேட்டுட்டு அவனும் போய் செக் பண்ணுறான். அப்போது ஜங்குக் கூட அவன் சுற்றுறதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அவளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, இருந்தாலும் அவள் இப்படி இருக்காள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நமக்காக ஒன்றுமே பண்ணாத பொண்ணுக்காக நம்ம எதுக்காக இப்படி ஏங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் உண்மையெல்லாம் போய் கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி யூஜு நல்ல பொண்ணு அப்படின்னும் அவளுக்கு எகெயின்ஸ்டாக யூரா தான் எல்லாமே செஞ்சா அப்படின்றதையும் கன்ஃபஸ் பண்ணிட்டான். இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யூராவோட நேம் தான் டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. உடனே ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு யூராவையும் அவளோட அம்மாவையும் பார்க்க வராங்க. வந்து நீங்கள் எதுக்காக இப்படி எங்கள் வீட்டு மருமகளோட நேமை டேமேஜ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ யூரா என்னென்னா, சரி நம்மளோட விஷயம் எல்லாமே இப்போ முழுசாக தெரிஞ்சிருச்சு, நம்மளால் இதை இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது, நம்ம வேறு வழியில் தான் இதை ஹேண்டில் பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு விக்டிம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தையே நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பையன் அப்படின்னா அது சேடோ ஹெக் தான். அவன் என்னை விட்டு போகிறான் அப்படின்றத அக்செப்ட் பண்ண முடியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி நடிச்சிட்ருக்கா. அட் த சேம் டைம் நான் ஜங்குக்கை உண்மையிலே லவ் பண்ணுறேன், அவன் என் லைஃப்பில் வந்தோடனே எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடிச்சிட்ருக்கேன். அந்த டைம் என்ன வருது அப்படின்னா, ஒரு நியூஸ் வருது. ஹார்ன்வெல் கம்பெனி வந்து சேவிங்ஸ் பேங்க் தனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, இப்போது அந்த ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் கிடைக்காது அப்படின்ற மாதிரினா நியூஸ் தான் அது. ஹீரோ ஃபேமிலிகிட்ட ஹீரோயின் அப்பா இதுக்கு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இல்லையா, இப்போது இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாவும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் கேட்டவுடனே ஷாக்காக இருக்குது. சேவிங் பேங்க்ஸ் கிடைக்கிறதுக்கு தேஜா குரூப் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஒருவேளை அவங்க ஏமாற்றிட்டாங்களான்ற மாதிரி கேட்டு எனக்கு நெஞ்சு வலிடுற மாதிரி இருக்கேன். போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்ந்துடுறான். அவனுக்கு என்னென்னா, தேஜா குரூப் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டே இருக்கும். அப்போது ஹீரோயினோட ஸ்டெப்மா போய் அந்த மனுஷன்ட்ட உட்காந்துட்டு, உங்களுக்கு தெரியுதில்ல தேஜா குரூப் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நமக்கு பின்னாடி சேவிங் பேங்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரோக்ரஸையுமே அவங்க ஃபாலோ பண்ணல, அதனால தான் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் கிடைக்கல, ஸோ நீங்கள் அவங்கள நம்பாதீங்கன்ற மாதிரி அவரை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கா. அட் த சேம் டைம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் பொறுப்பு எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மீட்டிங்க்கும் அரேஞ்ச் பண்ணுறா. அங்கே போய் இவள் சிஓவோட சீட்டில் உட்கார்றா. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகும்போது, கரண்ட்டாக இப்போ சிஓ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதனால் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் என்னோடய கைக்கு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த சீட்டில் நான் தான் இருப்பேன், அதனால் நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த கம்பெனி மேலே ஒரு கண் அப்படின்றது அவளோட பேச்சிலே தெரியுது. அங்கேருந்து சீனை கட் பண்ணி ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் தாத்தா கூட உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா இறந்ததை பற்றிலாம் கேட்டுட்ருப்பேன் இல்லையா, அப்போது ஒருத்தனோட ஃபோட்டோலாம் எடுப்பாள். அந்த ஆக்சிடெண்ட்டை காசு பண்ணவேன் அதை அவங்க வீட்டில் ஒர்க் பண்ண லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு, இந்த மேன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவன் தான் அடிக்கடி உன்னோட ஸ்டெப்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றவன், அவங்களுக்கும் இவனுக்கும் ரொம்ப நாளாக இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் இந்த இடத்துல கன்ஃபார்மே பண்ணிடுறா. சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கும் முன்னாடி அவள் பிறக்க முன்னாடியே அவளையும் அவங்க அம்மாவையும் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அந்த ஷாக்கில் அவன் மயங்கியே விழுந்துடுறா. அப்போது தாத்தா தான் ஹீரோக்கு ஃபோன் பண்ண அவன் இங்கே வந்துடுறான். வந்தவுடனே இவ்வளோ மயக்கத்துலேருந்து எழுப்ப அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு தப்புமே பண்ணலை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி ஒரு லைஃப் ஆனேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். அவன் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தேத்தி, சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நைட் ஃபுல்லாக அவள் பக்கத்துலேயே இருந்து அவனை பார்த்துக்கறான். அடுத்து நெக்ஸ்ட் டே காலையில் எந்திக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கா தூங்க எந்திரிச்சோடனே. அப்போ சொல்லிகிட்ருக்கான், பல வருஷத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது உனக்கு நிறைய இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. அப்போ நீ ரொம்பவே சின்ன குழந்த, அந்த இன்ஜஸ்டிஸ் எதுவுமே உனக்கு நடந்திருக்கக்கூடாது, ஆனால் அப்படி நடந்துடுச்சு, அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளை தேத்திட்டு, எப்போயுமே நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அவளும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அவனுக்கு ஹக் பண்ண அப்படியே தேத்திகிட்ருக்கான். நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உனக்கு என்னனாலும் பண்ணுவேன்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்கான். அதோடு இன்னொரு விஷயமும் சொல்கிறான், இத்தனை நாளாக நீ உன்னோட அப்பாவோட உண்மையான பொண்ணு அப்படின்ற விஷயத்த உன்னோட அப்பா கிட்ட மறைச்சி வச்சுருந்த, ஆனால் நீ அவர்கிட்ட அந்த உண்மையை சொன்னால் தான் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும். உண்மையிலே அவர் உன் மேலே பாசம் வச்சு உன்னை ஏற்றுக்கூட சான்ஸ் இருக்குது
அப்படி இல்லைனாலுமே அவர் எப்படிப்பட்ட பர்சன் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்க்க போகிறா. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பாங்க. அப்போது உள்ளவே அலோவ் பண்ண மாட்டுறாங்க யாரையுமே. இவன் நான் அவரோட பொண்ணு அப்படின்னு சொல்ல விடலை. உடனே அங்கே நின்று கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் அவர் உள்ளே இருந்துட்டு யாருன்னு கேட்க இந்த மாதிரி ஹானியூஜ் வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே என் பொண்ணை விடுங்க அப்படின்னு சொன்னோடனே தான் உள்ளே விடுறாங்க. உள்ளே போனோடனே அவர் மேலே ரொம்ப கோவமாக கத்திட்டு இருக்காரு. ஹானியூஜ் ரொம்ப நாளாகவே நீ எங்களை பழிவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி தானே அப்படிங்கும்போது எதுக்காக இப்படி கேட்குறீங்கன்னொடனே சேவிங் பேங்க்ஸ் எனக்கு கிடைக்காதுக்கு நீ தானே காரணம், நான் உங்களுக்காக சரின்னு சொல்லிட்டு கடைசி முடிக்க டேஜர் குரூப் எனக்கு ஹெல்ப் பண்ணவே விடலை அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மா இப்படி தான் சொல்லி தந்திருப்பாங்க. அதனால் அவரும் அதை நம்பிட்டு இருக்காருன்றது தெரியுது. அவளுக்கும் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உண்மையிலே ஒரு பேத்தட்டிக் லைஃப் தானேப்பா வாழ்ந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்ன அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நம்ப வேண்டியவங்கள நம்பலை. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பொண்ணு இருந்தும் கூட நீங்கள் அவளை ரெகக்னைஸும் பண்ணல அப்படி தானே அப்படின்னோடனே அவர் ஷாக்காக என்ன அப்படின்றாரு. அப்போது ஆமாம் நான் உங்களோட உண்மையான பொண்ணு, அதுவும் இல்லாமல் நான் உங்களோட உண்மையான பொண்ணாக இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு கெட்டது நினைப்பேன்னு கேட்டவுடனே அவர் அவளை வித்தியாசமாக பார்க்க அவள் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொடுக்குறா. உங்களுக்கு நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிங்க ஞாபகம் இருக்கா? இப்போது இந்த லீகன்ஸை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி தானே அப்படின்னு கேட்டவொடனே என்ன சொல்கிற, அவள் இறந்து போயிட்டா, அவளோட சேர்ந்து என் குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படி தான் நீங்கள் நம்பிகிட்ருக்கீங்க, ஆனால் அது உண்மை கிடையாது, அந்த குழந்தை பழச்சிருச்சு, அந்த குழந்தை தானா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு டக்குன்னு அந்த விஷயத்தை நம்பவே முடியலை. உடனே அவர் அங்கே இருக்க செக்யூரிட்டியை கூப்பிட நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், அப்படி இருந்தும் நீங்கள் என்ன நம்பலைன்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படி ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு எந்த ஒரு லாபமுமே கிடைக்க போகிறதில்ல, ஆனால் நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சில உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் அடிக்கடி ஒரு டேப்லெட் எடுத்துப்பீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா டேப்லெட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த டேப்லெட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிசீனஸாக ஃபீல் ஆகும் அப்படி தானே அப்படின்னு கேட்டவுடனே அவரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஸோ இந்த டேப்லெட் நீங்கள் உடம்பு சரியில்லை அல்லது இந்த டிசீஸ்க்காக சாப்பிடணும் அப்படின்ற டேப்லெட்டே கிடையாது, இது உண்மையிலே ஒரு டாக்ஸிக்கான மெடிசன், இதை சாப்பிட்றவங்களுக்கு எப்போயுமே டிசீனஸாகவே இருக்கும், அண்ட் இது உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொல்லக்கூட சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து இதே டேப்லெட்டை தான் கொடுத்துட்ருக்காங்க, அண்ட் கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த டேப்லெட் சாப்பிட்றத நான் நிப்பாட்டிட்டேன். அண்ட் அப்போது இதை பற்றி செக் பண்ணும்போது அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், இந்த டேப்லெட் அவங்க உங்களுக்கும் கொடுத்துட்டு உங்களை அவங்க கைக்குள்ளே போட்டு அடக்கி ஆள பார்க்குறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவர் என்ன பண்ணன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. அங்கேருந்து சீனை கட் பண்ணி ஹீரோயின் ஸ்டெப் மாமா காமிக்கிறாங்க. அவள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா கம்பெனியில் போய் மேனேஜ்மெண்ட் பொறுப்பெல்லாம் அவள் தானே பார்த்துட்ருக்கா. ஸோ ஃபஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறா அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற வேஜஸ்லாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஏன்னா அதிலேருந்து நம்ம காசு மிச்சப்படுத்தலான்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்கவங்க யாருக்குமே அதில் உடன்பாடே இல்லை. டக்குன்னு வேஜஸ் கட் பண்ணால் அவங்க எப்படி முழு மனசோடு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இப்போ நம்ம கம்பெனி இருக்க சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி அவள் டிசிஷன் எடுத்துகிட்ருக்கா. அதுவும் இல்லாமல் ப்ரெஸ்ஸில் போய் ஒரு இன்டர்வியூவும் கொடுக்குறா. என்னோடய பொண்ணு யூரா தப்பு பண்ணிட்டாதான், ஆனால் அவர் இருந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப விக்டிம் ப்ளே பண்ணி நடிச்சிட்ருக்காங்க. அம்மாவும் பொண்ணு யூராவும் இருக்காங்க. அவள் என்னென்னா நான் சியோடோஹேக்கு உண்மையிலேயே ரொம்ப விரும்பிட்டேன் போல், காதல் சில நேரத்தில் கண்ணை மறைக்க தான் செய்யுது, அதனால தான் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நடிச்சிட்ருக்கேன். எல்லோரும் அவங்கள நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இப்போ நான் தான் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்ருக்கேன், ஸோ நீங்கள் என்ன தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாமே ஹீரோட அம்மாவுக்கும் தெரியுது. அவங்க சொல்லிகிட்ருக்காங்க எல்லாரையும் அவள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவள் பெரிய பொசிஷனுக்கு போகணுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவோட அக்கா ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவகிட்டையும் அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணுக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க, இப்போது நீங்கள் 2 பேரும் தான் என்னோடய பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி அவங்களும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இங்கே இந்த மாதிரி பிஸ்னஸ் வார் ஓடிக்கிட்டு இருக்க ஹீரோனோட எக்ஸ் இருக்கான் இல்லையா,
அவன் யூராவை பற்றி ப்ரெஸ்ஸில் போய் இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பான் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம இனிமேல் ஹீரோவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பான். ஸோ அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை யூராவை பார்த்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி வருவான். ஏன்னா யூரா விக்டிம் ப்ளே பண்ணதுனால அவள் ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய வேலை பண்ணியிருப்பாள் இல்லையா. அது எதுக்குமே பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் அவள் பணக்காரி இல்லையா. ஸோ அவள் ஈஸியாக தப்பிச்சு வந்திருப்பாள். அட் த சேம் டைம் ஹீரோயினை பற்றி ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணதுனால அந்த எக்ஸோட தங்கச்சி தான் ஜெயில் கம்பி என்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் போய் நிற்பாள். ஸோ அதை பற்றி தான் பேச வந்திருப்பான். நானும் என்னோடய தங்கச்சியும் உனக்காக தானே எல்லாமே பண்ணோம், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே செல்ஃபிஷ் தான். அவங்களுக்காக தான் எந்த ஒரு விஷயமும் பண்ணுவாங்களே தவிர அடுத்தவங்களுக்காக ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ எனக்காக பண்ண அப்படின்றத நான் எப்படி நம்புறது? உனக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்த அண்ட் நான் உனக்கு ஏதாவது பண்ணால் கிடச்சிருவேன்னு சொல்லி நீ நம்பியிருப்பேன். அண்ட் உன்னோட சிஸ்டர் சொல்லவே வேண்டாம், அவள் ஒரு மணி மைண்டட். ஸோ மணிக்காக தான் அவள் பண்ணான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறா. இப்போது இவனோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ யூரா வீட்டுக்குள்ளே போனோடனே அவளோட அம்மா சொல்லிகிட்ருக்கா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் ரொம்பவே பிஸியாக இருப்பேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைடா, அதனால நான் தான் கம்பெனியெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இங்கே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத நினச்சி இந்த யூரா கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை. ஆமாம், அப்போ நீங்கள் கம்பெனியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் கேலரியெல்லாம் பார்த்துக்கவா, நம்மளோட ஒரிஜினல் பிளான் அதுதான், நான் எப்போயுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா நான் கேலரியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹானிஜ் அது வேணும்னு கேட்டதுனால நம்ம அதை கடப்பில் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ தான் அவள் அதை பார்த்துக்க போகிறது இல்லையா. சார் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவங்க அம்மாவும் சரி எல்லாமே உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவளும் கேலரியை பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறா. அங்கேருந்து சீனை கட் பண்ணி ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே என்னென்னா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு, ஹீரோட சிஸ்டர், அப்புறமா இன்னொரு கொலைக்கு இருப்பான், அவன் எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அப்புறம் செக்ரட்டரி இருப்பான் இல்லையா, அவனும் இருப்பான். எல்லோரும் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஹீரோயினையும் கங்க்ராச்சுலேட் பண்ண வந்திருப்பாங்க. ஏன்னா அவன் தேஜா குரூப்க்கு அகெயின் போகிறான் இல்லையா. அதுவும் இல்லாமல் ஹீரோயினோட ரூமர் எல்லாமே இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்காக தான் கங்க்ராச்சுலேட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்டு பேசிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ட்ரிங்க்ஸ் காலி ஆயிரும். ஹீரோயின் தான் வாங்க போவாங்க. அப்போது 2 பேரும் ஒன்றா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட லைஃப்பை ஒன் டைம் திரும்பி பார்ப்பாங்க. நம்மளோட லைஃப் எப்படி ஆரம்பிச்சு இல்லையா, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இன்றைக்கி நம்ம உண்மையிலேயே ஒரு கப்பலாக இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு வராங்க. ரொம்ப எமோஷ்னலாகவே இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம எவ்வளோ ஒரு விஷயத்த ஒன்றா கடந்து வந்திருக்கோம். இதை நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே எப்படி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்றது தெரியலை. அட் த சேம் டைம் இதை நம்மளால் இன்னொருக்கா கடந்து வர முடியுமான்னு தெரியலை. ஆனால் வி கோன் த்ரூ அ லாட் அப்படி தானே. அண்ட் அதுதான் நம்மளை ரொம்பவே ஸ்ட்ராங்காக்கி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவாக ஃபீல் பண்ண வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அங்கேருந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோயின் அங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்குமே தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கா. அவங்க தானே இவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு. ஸோ ஹீரோ என்னடானா அவன் உண்மையிலே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். அட் த சேம் டைம் அதை சொல்லவும் மாட்டான். நெக்ஸ்ட் டே ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ கிளம்பும்போது நம்ம லைஃப் இப்போ நல்லபடியாக போதில்லை, இதே மாதிரி எப்பயும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட சீக்லையும் லிப்லையும் கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறான். அவன் அங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறான் அப்படின்னா ஹீரோயின் அவளையும் அவளோட அம்மாவையும் ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா, அவனோட ஃபோட்டோ ஹீரோவுக்கும் அனுப்பிச்சிருப்பாள். ஸோ அந்த கில்லரை பார்க்க தான் போவான். அந்த கில்லருக்கு அன்றைக்கி ஜெயிலேருந்து ரிலீஸ். ஸோ அவன் வெளியே வந்தவொடனே நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவனும் நிற்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டோடனே இத்தனை வருஷம் கழிச்சு நான் ரிலீஸ் ஆகிறது இருக்கட்டும், இத்தனை வருஷம் கழிச்சு நீ இதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்கும்போது சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு அம்மாவையும் பொண்ணையும் கொலை பண்ணி ட்ரை பண்ணீங்க, ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டோடனே இந்த அளவுக்கு இன்சிடெண்ட்டில் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஓகே உங்களுக்கு நீங்கள் லைஃப் லாங் செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளோ மணி வேணுமோ நான் அதை தரேன், அதுக்காக நீங்கள் எனக்கு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தர வேண்டியது இருக்கும் அப்படின்னோடனே யாரை பற்றின்னு கேட்கும்போது அந்த ஸ்டெப் மாமா பற்றி தான் சொல்கிறான். ஓகே, அவளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நானும் அவளும் ஒரு காலத்தில் ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் அவள் கூட லைஃப் லாங் இருக்கணும், அவளை என்னோட ஒய்ஃப் ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அட் த சேம் டைம் நாங்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட மொல்ல மாறிங்க தான். அதனால் எங்களுக்குள்ள சீக் நல்லபடியாக ஒத்து போச்சு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு நல்ல பணக்கார மாட்டிக்கிட்டவொடனே அவள் என்னை கலட்டி விட்டான். அவ்வளோதான் நான் அவளை பற்றி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கேருந்து ஹீரோ அதுக்கடுத்து கிளம்பி வந்துடுறான்.
ஹீரோயின் யாரை பார்க்க போகிறான்னா அவங்களோட குக்கிங் கிளாஸ் டீச்சர் இருக்காங்களே அவங்கள தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இந்த டைம் அவங்கள ஒரு அஃபிஷியல் விஷயத்துக்காக தான் பார்க்க போவான். என்னென்னா ஹார்ன்வெல்லோட ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டை பார்க்கும்போது அதில் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் இந்த குக்கிங் கிளாஸ் டீச்சர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஹீரோனுக்கு அதை பார்க்கவே ஷாக்காக இருக்குது. இவங்க ஒரு குக்கிங் கிளாஸ் டீச்சராக தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு தெரியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போயிருப்பாங்க. போனோடனே அவங்களும் ரொம்ப வில்லிங்காக அவருக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ எனக்கு ஃபைனான்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் நான் சேவ் பண்ணுற மணியெல்லாம் ஃபைனான்ஸில் போட்டு ஹார்ன்வெல்லோட ஷேரை வாங்கின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நீ எதுக்கு வந்திருக்கன்றது எனக்கு தெரியும். ஹார்ன்வெல் இப்போ நல்ல பொசிஷனில் இல்லை. அதோட மேனேஜ்மெண்ட்டுக்காக நிறைய பேர் சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் உன்னோட பக்கம் இருக்கணும்னு கேட்க வந்திருக்கேன். அப்படி தானே, கண்டிப்பாக நான் உன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். அப்போ ஹீரோயின் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நான் ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களோட நேம் ஜீவோன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் உங்களோட அட்ரஸையும் பார்த்தேன். அது எல்லாமே என்னோடய உண்மையான அம்மாவோட நேம் அண்ட் அட்ரஸ். அதுவும் இல்லாமல் உங்கள் கையில் இந்த தீக்காயத்தோட தளமும் இருக்குது. ஸோ சில டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நான் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய பர்த் மதர் நீங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறேன்னொடனே உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு. ஏன்னா அவங்க ஹார்ன்வில்கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணீர்லாம் வருது. அவங்க உண்மையாக சொல்கிறாங்க, ஹார்ன்வில் இதை கண்டுபிடிப்பேன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் தான் ஜீவோன், நான் தான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களான்னு கேட்கும்போது அவங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, நான் உன்னை விட்டுட்டு போகணுன்னு போகலை. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் நான் கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சி வந்தேன். அப்படி பிழைச்சி வரும்போது என்னோடய அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னோடய குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை நம்பி தான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக தான் என்னோடய அப்பா இறக்கும்போது என்னோடய குழந்தைய ஒரு ஆர்பனேஜில் விட்டுட்டு போனதாக சொன்னார். ஸோ அந்த ஆர்பனேஜ்க்கு போய் விசாரிக்கும்போது என்னோடய குழந்த என்னோடய லவ்வர் வீட்டிலே வளருது அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஸோ நீ உன்னோட அப்பா கிட்டே போயிட்ட அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன்னை எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியல, உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும் தெரியல. அதனால தான் உங்ககிட்ட எப்பவுமே க்ளோஸாக இருக்கணுன்ற மாதிரி யோசிச்சு நீ குக்கிங் கிளாஸ் சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது உன்னை வாலண்டியராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கணும், உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணும் நீ என்னோட பொண்ணு அப்படின்னு தெரியும் போது. ஆனால் ஒரு பயத்தில் தான் இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னோடனே ஹீரோனுக்கு அந்த டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அழுக ஆரம்பிச்சிடுறா. இதை எல்லாமே வெளியே நின்று அந்த ஸ்டெப் மாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவளுமே ஜீவன் அப்படின்றவங்க ஒரு பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கும்போது அவங்கள பார்க்க வந்திருப்பான். அவங்கக்கிட்ட பேசி அவங்கள நம்மளோட சைடு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை கேட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதுக்கு ட்ரையும் பண்ணேன். ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி தான் உயிர் பழிச்சு வந்தாங்களோன்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் கத்திகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி ஹீரோகிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அழுக ஆரம்பிச்சிடும். அவன் உன்னோட அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், அதுக்காக நீ ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிகிட்டு இருக்கான். அங்கேருந்து சீனை கட் பண்ணி தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் என்னென்னா ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பார் இல்லையா, அங்கேருந்து இப்போது வெளியே கிளம்பி லாயரை பார்க்க வந்துட்டுருக்காரு. என்னென்னா அவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் பேரில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அந்த லாயர் என்னன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஸ்டெப் மாம் வந்துடுறா. ஸோ அந்த லாயர் இந்த ஸ்டெப் மாமோட சேர்ந்துக்கிட்டு இந்த மனுஷனை அவகிட்ட மாட்டி விட்டுட்டா அப்படின்றது தெரியுது. ஸோ தாத்தா தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண அந்த பொம்பளை என்னென்னா அவரை பிடிச்சி கொண்டு போய் அடைச்சி போட்டு வெளியே வராத மாதிரி பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படின்னா ஹார்ன்வுல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஸ்டெப் மாம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹார்ன்வுல்லோட மொத்த பொறுப்பும் அவள் கைக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாள். அப்போது அதுக்காக அவள் கிளம்பிக்கிட்டு இருப்பாள். அப்போது ஹீரோனோட அப்பா அந்த ஸ்டெப் மாமை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். என்ன அப்படின்னோடனே ஹார்ன்வில் என்னை அவள் பார்க்க வந்துட்டு என்கிட்ட இந்த ரிசல்ட்டை கொடுத்தா. இதில் நானும் அவளும் பயாலஜிக்கல் பேரண்ட் அண்ட் டாட்டர் அப்படின்னு போட்டிருக்கனோடனே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அவள் நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டா. அதுவும் இல்லாமல் நம்மளை அவள் பெட்ராய் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ நம்ம லைஃப்குள்ளே திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக
பொய் சொல்லிகிட்டு இருக்கா, உங்களுக்கு இது தோணவே இல்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் என் பொண்ணு தான் உண்மையிலே உங்களோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவரை மறுபடியும் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, எனக்கு கம்பெனியில் வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்பி போகிறா. அங்கே கிளம்பி போய் எல்லோரும் முன்னாடியும் இந்த கம்பெனியோட மொத்த பொறுப்பை நான் தான் எடுத்துக்க போகிறேன்ற மாதிரி பேசிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் ஆஃப் ஷேர் ஹோல்டர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தான் அவளை அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க யார் அப்போஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த குக்கிங் கிளாஸ் டீச்சர். அவள் இந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த ஷேர் என்கிட்ட இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் பொறுப்பை எடுத்துக்க முன்னாடி ஹார்ன்வெல்லோட சிஇஓ என்ன கண்டிஷனில் இருக்காது அப்படின்றத நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அட் த சேம் டைம் ஹீரோயினும் நீங்கள் பண்ணுறது தப்பு, நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிகிட்ருக்க. இவன் என்னென்னா ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்றா. அப்போ அந்த இடத்துக்கு தாத்தா வந்துட்டார். தாத்தா வந்துட்டு, ஓகே இங்கே இருக்கவங்க யார் சொல்லியும் நீ கேட்க மாட்ட, ஆனால் நான் சொன்னால் உன்னால் கேட்காம இருக்க முடியாது, ஏன்னா இந்த கம்பெனி ஆரம்பித்தது நான் தான், இந்த கம்பெனியோட முக்கியமான ஷேர் ஹோல்டரும் நான் தான், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேரும் என்கிட்ட தான் இருக்குது, இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குது, நான் இதை முழுசாக என் பையன்கிட்ட கொடுக்கவே இல்லை, ஸோ உன்னால் என்ன மீறி ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வர அங்கே இருக்க எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னாங்க, இவர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட எல்லா எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்குறேன், அதுக்கு நான் ரெடியாகவே இருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி லீ ஹங்கை இந்த கம்பெனியோட பொறுப்பை எடுத்துக்கிறத நான் அப்போஸ் பண்ணுறேன், அவள் இதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு நிற்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அவரை தான் அடைச்சி வச்சுருந்தாங்களே, அவர் எப்படி திரும்பி வந்தார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடை பாருங்கள். தேங்க்யூ.